வணக்கம். இது பரதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதையல் வீட்டில் சிக்கிய போலீஸ் அதிகாரியின் மனைவி விசாரணையில் அம்பலமாகும் தகவல்கள். பாரிய தாக்குதலை மேற்கொள்ள தயாரான தமிழிளைஞர்கள் போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு. மைதானத்தில் இருந்த இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, சிக்கிய துப்பாக்கிதாரி. ரணில் கைது செய்யப்படுவாரா? செம்மணியை போன்றே மண்டை தீவிலும் மனித புதைகுழிகள். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க பிரித்தானியாவுக்கு அழுத்தம். பொருளையில் தாளரங்கிய வீதி போக்குவரத்து பாதிப்பு. மஹிந்தவை நிம்மதியாக இருக்க விடுங்கள், நாமலிடம் கோரிக்கை. கைதான தேசபந்து தென்னகோன் இன்றைய தினம் நீதிமன்றுக்கு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அனுராதபுரம் ஸ்ராவஸ்தேபுர திரிவிகடவல பகுதியில் உள்ள விகாரைக்கருகில் புதையல் தூண்டியமை தொடர்பாக பிரதி போலீஸ் மாதிபரின் மனைவி கைது செய்யப்படுவதற்கு முன்னர் பிரதி போலீஸ் மாதிபர் புதையல் தோண்டப்பட்டதாக கூறப்படும் இடத்திற்கு சென்றமைக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குற்ற புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. குறித்த ஆதாரங்களை உறுதிப்படுத்த தற்போது பாதுகாப்பு கேமரா ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வுத்துறையினர் தெரிவிக்கின்றனர். பிரதி போலீஸ் மாதிபரின் மனைவி உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்ட போது பிரதி போலீஸ் மாதிபர் அனுராதபுரத்தில் இருந்தார் எனவும் புதையல் தோண்டப்பட்ட விடயம் ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருந்தது எனவும் குற்ற புலனாய்வுத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதி போலீஸ் மாதிபரின் மனைவிக்கும் புதையல் தோண்டப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய நபர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து தொலைபேசி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாரிய தாக்குதலுக்காக ஆயுதங்களையும் மறைத்து வைத்திருந்த 3 தமிழிளைஞர்களை கைது செய்ய பயங்கரவாத புலனாய்வு பிரிவு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. ஜூலை மாதம் 21ஆம் தேதி கிரிபத் கொடுவில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இளைஞர் ஒருவர் T-56 ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் வவுனியாவில் ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகளை போலீசார் கண்டுபிடித்தனர். கைக்குண்டுகளை சேமித்து வைத்திருந்த 3 சந்தேக நபர்கள் பற்றிய அனைத்து விவரங்களும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்குமே கைது செய்வதற்காக தேடப்படும் 3 தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியாவைச் சேர்ந்த 30 வயதான சிவரூபன், 27 வயதான இளங்கோ செட்சின்னன், 27 வயதான மகேந்திரன் ஜோகராஜா என்ற தமிழிளைஞர்களே தேடப்பட்டு வருகின்றனர். சந்தேக நபர்களில் தொடர்பான தகவல் யாருக்காவது தெரிந்தால் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் 07185919666 அல்லது 071859615 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு மக்கள் கோரப்பட்டுள்ளனர். பொருளை சிறீசர உயன விளையாட்டு மைதானத்தில் 5 இளைஞர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொருளை சிறீசர உயன விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் கைது செய்யப்படுவார் என பிரபல சமூக ஊடக செயற்பாட்டாளர் சுதந்த திலகசரி தெரிவித்துள்ளார். நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது சமூக ஊடக கணக்கில் காணொலியொன்றை வெளியிட்டதன் மூலம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை நாளைய தினம் அதிகாரிகள் கைது செய்ய தவறினால் தமது யூடியூப் தளத்தை மூடிவிடுவதாக சுதத் திலகஸ்ரீ தெரிவித்துள்ளார். சுதத் திலகஸ்ரீ தேசிய மக்கள் சக்தியின் தீவிர ஆதரவாளர் என்பதுடன் அந்த கட்சிக்கான ஆதரவுகளை வெளியிட்டு காணொலிகள் வெளியிட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1990களில் இடம்பெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைத்தீவு, எல்லைப்பட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டைத்தீவு பகுதி குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்கான வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் சபையின் உறுப்பினர் பிரகலாதன் கூறியதுடன் இந்த புதைகுழியை அகழ்ந்து உண்மைகளை வெளிக்கொணரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
மேலும் செம்மணி புதைகுழி விவகாரம் பூதாகரமாக இருக்கும் இன்றைய சூழலில் வேலணை பிரதேசத்தில் 90ஆம் ஆண்டு நடைபெற்றதாக கூறப்படும் இந்த புதைகுழியையும் அகழ்வதற்கு குறித்து அப்பிரதேசத்தை உள்ளடக்கிய பிரதேச சபையாக இருப்பதால் அதை வலியுறுத்தவே இந்த விவகாரம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. இதுகுறித்து சபையில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் குறித்த மனித புதைகுழி விவகாரம் காலத்துக்கு காலம் தேர்தல் அரசியல் பேசும் பொருளாக இருப்பதால் இது தொடர்பிலான உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். இந்நிலையில் குறித்த ஆதாரங்களுடன் துறைசார் தரப்புக்கு அறிக்கை அனுப்ப சபையில் தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை சபை அமர்வுகளில் கலந்து கொண்டு பேசிய சபையின் உறுப்பினர் அனுஷியா ஜெயகாந்த், வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் கண்டுகொள்ளப்படாதிருக்கும் வியாபார நடவடிக்கைகளை ஒரு பொறுமுறைக்குள் கொண்டு வந்து குறித்து அத்தொழில்சார் நடவடிக்கைகளை உறுதி செய்து கொள்வதற்கான கட்டமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். செம்மணியில் நடந்த குற்றங்களை அங்கீகரித்து இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கும் நாடாளுமன்ற தீர்மானத்தை பிரித்தானியா நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா உட்பட இலங்கை மூத்த ராணுவ அதிகாரிகள் மீது பிரித்தானியா அண்மையில் விதித்த தடைகளை அந்த அமைப்பு வரவேற்றதுடன் குறித்து இந்த தடைகள் போதாது என்று குறிப்பிட்டுள்ளது. ஹோலோகாஸ்ட், ருவாண்டா, பொஸ்னியா மற்றும் ஒய்கூர் இனப்படுகொலையை பிரித்தானியா அங்கீகரித்தை மேற்கோள் காட்டி குறித்த அமைப்பினர் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகளை ஒப்புக்கொள்ள தவறியதாக குறிப்பிட்டுள்ளனர். தமிழின படுகொலை தார்மீக ரீதியாக முரணானது என்றும் செம்மணி படுகொலை போன்ற அட்டூழியங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரியுள்ளது. பொருளை ஃபார்ம் சந்திக்கருகில் இருந்து டிஎஸ் சேனநாயக்க சந்தி வரையான கொழும்பு செல்லும் பாதையில் தாளிறக்கம் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொழும்பு நோக்கி செல்லும் வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிக்கை ஒன்றின் மூலம் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ராஜகிரியவில் இருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் ஆயுர்வேத சுற்றுவட்டத்திலிருந்து கோட்டா வீதியாக கொழும்புக்குள் நுழையலாம். கொழும்பிலிருந்து மாடர்ன் ஃபார்ம் சந்தி வழியாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வீதியை நோக்கி செல்லும் வாகனங்கள் டிஎஸ் சேனநாயக்க சந்தியில் இடது பக்கம் திரும்பி பொருளை சந்தி வழியாக கோட்டா வீதியினூடாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வீதிக்குள் நுழையலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் எனவும் நாமலுக்கும் குட்டியாராய்ச்சிக்கும் கூற வேண்டியது மஹிந்த ராஜபக்ஷவை தனியாக நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்பதுதான் என தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது தனது அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. நாட்டில் ஏராளமான மக்கள் அவரது காலத்தில் செய்த தவறுகளை இப்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன்படி கடந்த காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் மஹிந்தவின் குணாதிசயத்தின் மீது மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மரியாதையை கொண்டுள்ளனர். அவர் மிகவும் வயதானவர். இப்போது அவர் சுதந்திரமாக இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும். அவரை உங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என மேலும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தின்னகோன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். 2022ஆம் ஆண்டு காலி முகத்திடல் போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். முன்னதாக தம்மை கைது செய்வதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி அவர் தாக்கல் செய்த முன்பணி மனுவை கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர நிராகரித்திருந்தார். இதனையடுத்து போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவத்தில் சந்தேக நபர் என பெயரிடப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார்.